எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க ஆனந்த். இந்த வீடியோல இப்ப நடந்து முடிஞ்ச ஸ்மாக் டவுனை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் பேக் ஸ்டேஜ்ல இருந்து சர்வைவர் சீரியஸ் பேப்பரியோ பத்தி பேசுறாங்க. குறிப்பா த நியூ டே ஓட மோத போறது, அதே சமயம் அண்டர்டேக்கர் சர்வைவர் சீரியஸ்க்கு வர போறது அப்படின்ற மாதிரி சோ அத பத்தி ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் பேக் ஸ்டேஜ்ல பேசிட்டு இருப்பாங்க. சோ உடனே அண்டர்டேக்கர் மாதிரியே பிகி அந்த இடத்துக்கு வருவாரு. சோ வந்த உடனே இன்னைக்கு வந்து த நியூ டே டீம் ஸ்மாக் டவுனுக்கு திரும்பவும் வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ உடனே வந்து பாத்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ்டன் சேவியர் உட்ஸ் ரிங்குக்குள்ள வருவாங்க. சோ ரிங்குக்குள்ள வந்த உடனே அவங்களும் சர்வைவர் சீரியஸ் பேப்பரியோ பத்தி பேசுறாங்க. குறிப்பா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டோட மோத போறது அண்டர்டேக்கரோட ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லிட்டு சோ அண்டர்டேக்கர் மாதிரியே ஒரு சில விஷயம் அந்த இடத்துல கோஃபி கிங்ஸ்டனும் சேவியர் உட்ஸும் பண்றாங்க. உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாமி ஜெயின் வராரு. சாமி ஜெயின் வந்த உடனே அவங்க ரெண்டு டீம் கடையில ஒரு சின்ன கான்ட்ரோவர்ஷியல் ஆகும். உடனே அதே இடத்துல கிங் கார்பன் உள்ள வருவாரு. சோ உடனே கிங் கார்பன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷியல் ஆகும். சோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா டாப் ஜிங்லர் அண்ட் ராபர்ட் ரூட் சோ அவங்களும் உள்ள வருவாங்க. உள்ள வந்த உடனே சோ அவங்க நாலு பேர் கடையில ஒரு சின்ன கான்ட்ரோவர்ஷியல் வரும். சோ உடனே வந்து பாத்தீங்கன்னா டாப் ஜிங்லர் சோ ராபர்ட் ரூட் அதே சமயம் கிங் கார்பன் இவங்க எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா நியூ டே டீம் அடிப்பாங்க. அந்த இடத்துல ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து அவங்கள சேவ் பண்ணுவாங்க. சோ உடனே அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மேன் டாக் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. தி நியூ டே அண்ட் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வெர்சஸ் கிங் கார்பன், சாமி ஜெயின், ராபர்ட் ரூட், டாப் ஜிங்லருக்கான ஒரு 8 மேன் டாக் மேட்ச் அங்கேயே அப்பவே நடக்குது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு செமையான மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டா இருக்கட்டும், தி நியூ டேவா இருக்கட்டும், உண்மையிலே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரா போகுது. சோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் அண்ட் தி நியூ டே சோ அவங்க தான் இந்த மேட்சை வின் பண்றாங்க. சோ வின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் சர்வைவர் சீரியஸ் பேப்பரில் நடக்க போற சாம்பியன் வெர்சஸ் சாம்பியனுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹைப் ஏத்திட்டு ரெண்டு பேரும் சாம்பியன் அட் தி சேம் டைம் தூக்கி காமிச்சு ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நின்னு பார்த்துட்டு போறாங்க. அதுக்கு அடுத்தபடியா பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜ்ல டேனியல் பிராயன் ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பாரு. குறிப்பா டேனியல் பிராயன் 3 வாரம் கழிச்சு ரிட்டர்ன் வந்திருக்காரு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜெய் ஊசோ அவர் அட்டாக் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சோ அத பத்திலாம் வீடியோ போட்டு ஜெய் ஊசோவை பத்தி அந்த இடத்துல டேனியல் பிராயன் பேசிட்டு இருக்காரு. சோ உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாமி ஜெயின் உள்ள வராரு. உள்ள வந்த உடனே சாமி ஜெயினுக்கும் டேனியல் பிராயனுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரோவர்ஷியல் ஆயிடும். சோ அந்த இடத்துல டேனியல் பிராயன் செம கடுப்பாயி சாமி ஜெயினை புடிச்சு தள்ளி விட்டுருவாரு. உடனே சாமி ஜெயின் எனக்கு சர்வைவர் சீரியஸ்ல மேட்ச் இருக்கு, சர்வைவர் சீரியஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சோ அந்த இடத்தை விட்டு சாமி ஜெயின் போறாரு. உடனே அந்த இடத்துல இன்னைக்கு ஜெய் ஊசோவோட டேனியல் பிராயன் விளையாட போற மேட்சை பத்தி ஒரு பயங்கரமான ப்ரோமோன்றத டேனியல் பிராயன் அந்த பேக் ஸ்டேஜ்ல கட் பண்றாரு. அதுக்கு அடுத்தபடியா அதே பேக் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் சைடு மென்ஸ் டீம்ல ஒரு ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா காலியா இருக்கு. சோ அந்த ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டு சோ அந்த 5வது மெம்பர் நீ தான் அப்படின்ற மாதிரி சோ ஒருத்தர் ஒரு ஓடிஸ வந்து பாத்தீங்கன்னா சோ கன்ஃபார்ம் பண்றாரு. சோ ஃபைனலி ஸ்மாக் டவுன் டீமோட 5th மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஓடிஸ் அப்படின்ற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ உடனே நட்டாலியா அந்த இடத்துக்கு போயிட்டு சோ நான் வந்து ஸ்மாக் டவுன் டீமோட வுமன்ஸ் டீம்ல கலந்துக்கணும், 2 ஸ்பாட் இருக்குல்ல என்ன சேர்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சோ அதுல ஒரு ஸ்பாட் ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெய்லி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ 2 ஸ்பாட் காலியா இருந்துச்சு. ஒரு ஸ்பாட்ல பெய்லியை கன்ஃபார்ம் பண்றாங்க. இன்னொரு ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்பவே நட்டாலியா உனக்கும் தமினாவுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச், இதுல யார் வின் பண்றீங்களோ அவங்க தான் அந்த ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா இடம் பிடிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ உடனே அந்த இடத்துல அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நட்டாலியா வெர்சஸ் தமினாவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும். சோ இந்த மேட்ச் ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜா போகுது. சோ ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. சோ இந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா பெய்லி, பியாங்கா பிலரா ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு பாக்குறாங்க. குறிப்பா ஸ்மாக் டவுன் டீமோட லீடர் நான் தான் அப்படின்ற மாதிரி சோ பெய்லி அந்த இடத்துல சொல்றாங்க. அந்த மேட்ச் ரொம்பவே சூப்பரா போகும். சோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா சோ நட்டாலியா சப்மிஷன் மூலமா இந்த மேட்சை வின் பண்றாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல பெய்லி உள்ள போறாங்க. உடனே பியாங்கா பிலரா அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ராயல் ஸ்குவாட் உள்ள வந்து அவங்க 5 பேரும் வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட நாங்க வந்து ஸ்மாக் டவுன் டீமை வின் பண்ண வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட் பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜ்ல செத் ராலின்ஸ் போன வாரம் நடந்த மேட்சை பத்தி பேசுறாரு. சோ படி மர்ஃபியை அட்டாக் பண்ணது இன்னைக்கு நான் படி மர்ஃபியை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு செத் ராலின்ஸ்க்கு படி மர்ஃபிக்கு நடக்க போறேன் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்ன்றத செத் ராலின்ஸ் பேக் ஸ்டேஜ்ல ஏத்துறாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் உள்ள வராரு. உள்ள வந்த உடனே ரோமன் ரீன்ஸ் உள்ள வராரு. உள்ள வந்த உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் சர்வைவர் சீரியஸ் பேப்பரில் நடக்க போற சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் மேட்சுக்கான ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் நடக்குது. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் சர்வைவர் சீரியஸ்ல ஒரு பயங்கரமான
பயங்கரமான மேட்ச் நடக்க போகுது. சோ இந்த மேட்சுக்கான கான்ட்ராக்ட் சைனிங் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றாங்க. சோ உள்ள வந்தோடனே ட்ரூ மேக்கின்டையர் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே ராண்டி ஆர்டன் பீட் பண்ணி இப்ப சாம்பியன் ஆயிட்டேன். அதே மாதிரி சர்வைவர் சீரிஸ்ல நான் உன்னை பீட் பண்ணி நான் தான் சர்வைவர் சீரிஸ்ல வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட் பண்ணிட்டு ட்ரூ மேக்கின்டையர் அந்த இடத்துல கான்ட்ராக்ட சைன் பண்றாரு. சோ உடனே ரோமன் ரீன்ஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணாம அந்த இடத்துல ஒரு ப்ரோமோ கட் பண்றாரு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சோ எனக்கு ஏத்த ஒரு ஆப்போனன்ட் நீ தான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீ தவறான நேரத்துல வந்து என் கூட மோதுற அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட் பண்றாரு. சோ இது என்னோட இடம், ஸ்மாக் டவுன் என்னோடது, WWE என்னோடது, நான் தான் WWE ஃபேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோன்றத கட் பண்றாரு. சோ என் கூட மோதி நீ தோக்க போற, இப்போவும் வான் பண்றேன், சோ இந்த மேட்சை விட்டுட்டு போயிடு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட் பண்றாரு. சோ ரோமன் ரீன்ஸ் வேற லெவல் ஹீல்டன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காரு. சோ ஃபைனலி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் உன்னை சர்வைவர் சீரிஸ்ல பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரோமன் ரீன்ஸ் அந்த இடத்துல கான்ட்ராக்ட் சைன் போட்டு ட்ரூ மேக்கின்டையரை பார்த்து முறைச்சிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறாரு. அதுக்கடுத்தபடியா செத் ராலின்ஸ் வெர்சஸ் படி மர்ஃபிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் படி மர்ஃபிக்கு சப்போர்ட் பண்ற விதமா ரே மிஸ்டீரியோ, ஆலியா, டாமினிக் மிஸ்டீரியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. சோ உள்ள வந்தோடனே இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே செத் ராலின்ஸ் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. படி மர்ஃபி, ரே மிஸ்டீரியோ, ஆலியா அப்படின்னு சொல்லிட்டு சோ எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாரு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சோ எல்லாரையுமே வெறித்தனமா செத் ராலின்ஸ் அட்டாக் பண்ணுவாரு. சோ உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா செத் ராலின்ஸ் வெர்சஸ் படி மர்ஃபி மேட்ச் வேற லெவல் அப்படினு கண்டிப்பா சொல்லலாம். சோ ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ். இந்த மேட்ச்ல என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஈகரா காத்திருந்தோம். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செத் ராலின்ஸ் வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். சோ ஃபைனலி செத் ராலின்ஸ் இந்த மேட்சை பயங்கரமா டாமினேட் பண்ணி கொண்டு போறாரு. செத் ராலின்ஸ் அவங்க டீம் எல்லாரையுமே அடிக்கிறாரு. என்னதான் ரே மிஸ்டீரியோ, டாமினிக் மிஸ்டீரியோ, படி மர்ஃபிக்கு உதவுனாலும் செத் ராலின்ஸ் எல்லாரையுமே அட்டாக் பண்றாரு. சோ ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ். குறிப்பா படி மர்ஃபியும் ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். சோ செத் ராலின்ஸ் படி மர்ஃபியை பீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாரு. அந்த இடத்துல படி மர்ஃபி வந்து பாத்தீங்கன்னா செத் ராலின்ஸ் ரொம்பவே கிளீனா பீட் பண்ணி இந்த மேட்ச்ல படி மர்ஃபி வின் பண்றாரு. சோ வின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ரே மிஸ்டீரியோ, டாமினிக் மிஸ்டீரியோ, ஆலியா, படி மர்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட அந்த இடத்தை விட்டு கிளம்புவாங்க. சோ இதோட படி மர்ஃபி செத் ராலின்ஸோட ஃபியூட் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சாஷா பேங்க் உள்ள வருவாங்க. உள்ள வந்த உடனே சர்வைவர் சீரிஸ் பேப்பரை பத்தி, குறிப்பா பெய்லி, கார்மெல்லாவை பத்தி ஒரு சின்ன ப்ரோமோ கட் பண்ணுவாங்க. சோ அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆஸ்கா வருவாங்க. ஆஸ்கா வந்த உடனே அவங்க பங்குக்கு அவங்களும் ஒரு ப்ரோமோ கட் பண்றாங்க. சோ ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த மேட்சஸ் பத்தி எல்லாம் பேசுறாங்க. ரெண்டு பேருமே ஃபேஸ் ரெஸ்லர் அப்படின்றதுனால ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோன்றத ரெண்டு பேரும் மாறி மாறி கட் பண்றாங்க. சோ அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்கா கார்மெல்லா உள்ள வந்து சாஷா பேங்க் பயங்கரமா அடிப்பாங்க. சோ எப்பவும் போல கார்மெல்லா சாஷா பேங்க் அடிச்சிட்டு சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸ்க்கு அப்புறம் அவங்களோட ஸ்மாக் டவுன் வுமன் சாம்பியன்ஷிப்காக மோத போறதுக்கான ஒரு ஹைப் ஏத்திட்டு போறாங்க. சோ அந்த இடத்துல ஆஸ்கா அப்படியே நின்று இருப்பாங்க. சோ சாஷா பேங்க சேவ் பண்ணாம அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நின்று இருப்பாங்க. சோ இதோட இந்த செக்மெண்ட் முடியும். சோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா டேனியல் பிரையன் வெர்சஸ் ஜெய் ஊசோவுக்கான ஒரு ரீமேட்ச் இந்த வாரம் ஸ்மாக் டவுன் நடக்குது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு செம்மையான மேட்சா இருக்குது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ். சோ ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ண உடனே ஜெய் ஊசோவும் டேனியல் பிரையனும் வெறித்தனமா அடிச்சுக்கிறாங்க. குறிப்பா டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எல்லாம் போயிட்டு பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் ரிங்குக்குள்ள போறாங்க. உள்ள ரெண்டு பேருமே வெறித்தனமா ஃபைட் பண்றாங்க. குறிப்பா ஜெய் ஊசோ டேனியல் பிரையனை பயங்கரமா அட்டாக் பண்றாரு. குறிப்பா இந்த மேட்ச் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஜெய் ஊசோ பயங்கரமா டாமினேட் பண்றாரு. சோ ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெய் ஊசோ வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டேனியல் பிரையன் சோ அவரை ரோல் பண்ணி பின் பண்ணி இந்த மேட்ச்ல டேனியல் பிரையன் வின் பண்றாரு. சோ வின் பண்ணதோட அந்த இடத்துல ஜெய் ஊசோ செம காண்ட வர மாதிரி டேனியல் பிரையன் ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுன் முடிக்கிறாங்க. சோ இந்த வாரம் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் இதுல தான் நடந்துச்சு. இந்த வாரம் ஸ்மாக் டவுன்ல உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை